மழை பெய்கிறது. வெளியில் சில்லென்ற நீர்த்துளிகள். உள்ளே குளிர்சாதனத்தின் செயற்கை காற்று. நகர வாழ்க்கையின் இரட்டை சுகம். அந்த ஷேர்டு ஒர்க்ஸ்பேஸில் லேப்டாப்புகளை பதம் பார்த்து தட்டும் கைகள். உட்கார்ந்த இடத்திலேயே புல்லட் ரயிலின் வேகத்தில் ஓடி புதிய உலகம் என்ற பவர்பாயிண்ட் பக்கங்களை அள்ளி உற்பத்தி செய்து கொண்டிருந்தன. ஒரு மூலையில் ரவி, ஒரு யூஎக்ஸ் டிசைனர், வலை வடிவமைப்பில் கிரியேட்டிவ் ஜெனியஸ் அவார்டு சான்றிதழை தன் லிங்க்டு-இன் ப்ரொஃபைலில் வைத்து அதை தினமும் 3 முறை பார்த்து இன்றும் உலகம் எனக்கே சொந்தம் என்று உறுதி செய்யும் பக்குவம் கொண்டவன். மற்றொரு மூலையில் அஞ்சலி, உள்ளடக்கத்தை ஸ்ட்ரேட்டஜிக்கலி எழுதும் கண்டென்ட் குவீன். ஒரு வாக்கியத்தில் 3 புதிய ஆங்கில சொற்களை சேர்க்காவிட்டால் அந்த நாள் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் குறையும் என்று நம்புபவள். இருவரும் ஒரே நிறுவனம் இல்லை, ஆனால் ஒரே வைஃபை பாஸ்வேர்டு என்பதால் காஃபி மெஷின் அருகே அடிக்கடி சந்திப்பது தவிர்க்க முடியாதது. ஒரு வாரம் முன்னர் அஞ்சலி ஒரு லிங்க்டு-இன் பதிவு போட்டாள். ஹவ் ஸ்டோரி டெல்லிங் கேன் சேஞ்ச் பிராண்ட் பெர்செப்ஷன். வாசிக்க ஆரம்பித்தவுடன் சின்ன சின்ன ஆங்கில சொற்கள் இடையில் பிராண்ட் பெர்செப்ஷன் என்ற பெயரில் கல்லை வைத்து அதை தூக்க முடியாதபடி செய்திருந்தாள். அதை பார்த்த ரவி கீழே கமெண்ட், திஸ் ஐடியா இஸ் ஓவர்ரேட்டட், ரியல் ஸ்ட்ரேட்டஜி இஸ் டிபியர். அஞ்சலிக்கு அந்த கருத்து மொத்த பதிவையும் அண்டர்லைன் செய்து இது சிறுபிள்ளைத்தனமா என்று கூச்சலிட்ட மாதிரி இருந்தது. அந்த நாள் முழுவதும் அவள் எழுதிய ஒவ்வொரு வாக்கியமும் தன்னால் எழுதப்பட்டதா என்று சந்தேகமாய் தோன்றியது. ரவி இவ்வளவு எளிதாக பதிலளித்ததை பார்த்து அவள் மனதில் ஒரு சிறிய பதற்றம் தோன்றியது. இன்று மதியம் மழைக்கால சாய் பிரேக். அஞ்சலி ரவியிடம் வந்து நின்றாள். ஒரு நிமிஷம் பேசலாமா? அந்த குரலில் ஆஃபீஸ் பொலிட்டன்ஸஸ்க்கான மரியாதையும் மழைத்துளி போல மென்மையும் ஒரு ரித்தம் போல கலந்திருந்தது. அஞ்சலி, நீங்க அந்த கமெண்ட் போட்டிங்கல்ல, நான் அதை கொஞ்சம் கடுமையாக ஃபீல் பண்ணேன். நான் அதில் ரொம்ப மெனக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய அந்த ஒரு கமெண்ட் என்னுடைய ப்ரொஃபஷனல் கிரெடிபிலிட்டியை கேள்விக்குள்ளாக்கியது போல இருந்தது. ரவி டீ கப்பை சாய்த்து பார்த்து கொண்டே, அப்படியா? நான் உண்மையை தானே சொன்னேன். அஞ்சலி, உண்மையை சொல்றது நல்லதுதான், ஆனால் சொல்லும் முறை, டோன், அதுவும் முக்கியமில்லையா? உண்மையை சொல்லும் முறை உறவுக்கு பாலமாக இருக்கணும், அது உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரவி சற்று திணறினான். அவனுக்கு பழக்கம். நான் சொல்வது சரி, அதை கேட்கும் மனசு இல்லாதவர்கள் பிரச்சனை. இது அவனுடைய சர்வதேச உண்மை சான்றிதழ். கடவுச்சீட்டில் புகைப்படம் போல அவன் சிந்தனையின் முதல் பக்கத்தில் அச்சிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சொற்றொடர் சொல்லும் முறையும் ஒரு பாலம் அவனை பிடித்து ஆட்டத் தொடங்கியது. அவனுக்கு தந்தை தாயின் மேட்ரியல் வெர்ஸ்டலிங் மேக்ஸ் நினைவுக்கு வந்தது. வீட்டுக்குள் நடந்த ஒவ்வொரு சண்டையும் நான் சொல்வதுதான் வேதவாக்கு என்ற போட்டி. அது முடிவில் பாத்திரம் உடைந்ததும் மனசு உடைந்ததும். பாத்திரத்தை ஒட்ட ஃபெவிக் இருந்தது, மனதை ஒட்ட யாரும் இல்லை. அஞ்சலி வேலையிலோ நட்பிலோ ஃபீட்பேக் கூட ஒரு உறவுதான். அதில் பொறுமை இல்லாமல் போனால் அது சிதறும். ரவி சற்று நேரம் அஞ்சலியை பார்த்தான். அவள் கண்களில் வருத்தமும் அதே சமயம் ஒரு தெளிவும் தெரிந்தது. ரவி சிரிப்போடு பவ்யமான பாசாங்கில் குனிந்து, ஓகே மேடம், அடுத்த தடவை உங்களுக்கு டோன் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் வரும் என்றான். அதன் பிறகு இருவருக்கிடையே ஒரு சிறிய ப்ராஜெக்ட் கெமிஸ்ட்ரி. அஞ்சலி ஒரு ஃப்ரீலான்ஸ் வேலைக்காக யூசர் ஃபாலோ எடுத்து காட்டினாள். பழைய ரவியாக இருந்திருந்தால் இது தவறு என்று CSS பார்டர் சாலிட் ரெட் 5px போல அடித்திருப்பான். ஆனால் இப்போது சின்ன சின்ன மார்ஜின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி மெதுவாக மேம்பாட்டு யோசனையை சொன்னான். அஞ்சலி, ரொம்ப நன்றி ரவி. நிறைய குறைகள் இருந்தாலும் நீங்கள் என் வேலையை மதித்து பேசினீங்கன்னு புரிகிறது. ரவிக்குள் ஒரு சின்ன வெற்றி டான்ஸ். ஏனென்றால் உண்மை சொல்வது ஒரு பழக்கமாக இருந்தாலும் இப்போது அவன் கற்றுக்கொண்டான். உண்மைக்கு கியூஷன் போட்டால்தான் அது உடையாமல் சேரும். மாத முடிவில் அஞ்சலி ரவிக்கு ஒரு காஃபி மக் கொடுத்தாள். அதில் எழுதியிருந்தது, சம் கொலாபரேஷன்ஸ் கோ பியாண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ரவி சிரித்தான். அந்த சிரிப்பில் கம்பெனி தரும் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் சான்றிதழில் கூட இல்லாத ஒரு வெப்பம் இருந்தது. இது ஒரு உறவை சரியாக கையாண்டதற்கான திட்டமிடாத அங்கீகாரம்.